வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வேலுமணி மேலேயும் வைத்தியலிங்கத்து மேலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஊழல் வழக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அறிக்கையை வெளியிட்டதை இப்போ அந்தர்பல்ட்டி ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அந்த வேலுமணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மகன் ஆதரவு தெரிவிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு வேலுமணி ரொம்ப பாடுபட்டுருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் இவங்கெல்லாம் பாடுபட்டுருக்காங்க. ஸோ ஒன்றிணைந்த அதிமுக உருவாயிரும்னு சொல்கிறதுக்காண்டி ஸ்டாலின் இந்த மாதிரி வழக்கு பண்ணியிருக்காரு. ஸோ திமுகவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. 2026 பார்த்திங்கன்னா கட்சி ஒற்றுமையாயிடுச்சுன்னா ஜெயிச்சிரும் அதிமுக. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வேலுமணி மேலேயும் வைத்தியலிங்கத்து மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஊழல் வழக்கு பாஞ்சிருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கு வாய்ப்பே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா அதிமுக உறுப்பினர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்லாம் ஒரு கோட்டில் போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கோர்ட்டில் போயிட்டுருக்கார். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி அதிமுகவில் இருக்க நிறைய மாஜிக்கள் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் விரைவில் சிறை தள்ளுவேன்னு சொல்லிட்டு 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். பட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லை. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி நடக்குதுன்ற மாதிரி விஷயம் தெரிய வரதான் இப்படிலாம் ஸ்டாலின் பண்ணிகிட்டு இருக்காருன்ற மாதிரி. ஸோ இதே கோர்ட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு, ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இது தொண்டர்களுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் ஒரு நல்ல எண்ணமே இப்போ போயிடுச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொய்ச்சலராக எல்லாருமே பார்த்தாங்க. ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினதா ஜெயிக்க முடியுன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா முதவே வேலுமணிக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணோன்னே ஒரு கண்டன அறிக்கையை விட்டுக்கணும். ஆனால் விடவே இல்லை. ஓபிஎஸ் விடுறாரு, ஓபிஎஸ் மானு விடுறாங்க. என்னப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி விடவே இல்லைன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் கிட்ட இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் விடலைன்னா தப்பாக போயிருங்க, விட்டுருங்க. ஸோ அது சரியான சமயம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கான முயற்சியும் இது கூடன்னு சொல்கிறாங்க, வேலுமணிக்கு சப்போர்ட் பண்ணால. இப்போ வேலுமணிக்கு சப்போர்ட் பண்ணால என்ன சொல்கிறாங்க, அதிமுக தனித்தனியாக அணியாக இருந்தாலும் பார்த்தியா நம்ம ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணுறான்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு. பார்த்தியா அதிமுக ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்குறாரு ஓபிஎஸ் அப்படின்ற மாதிரி பிம்பம் ஆயிடுச்சு. இப்போ ஓபிஎஸ் எதிரான நீக்கினாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அது பார்த்திங்கன்னா திமுகவோட பீட்டிங். அதுதாங்க திமுகவோட பீட்டிங். எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நீக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, தலைமை அலுவலகத்தில் போய் கலாட்டா பண்ணிட்டார். தலைமை அலுவலகத்தில் அவர் போகிறான்னு நல்லாவே தெரியும். அங்கே ஒரு கும்பல் இருக்குல்ல, அவங்க யார், நீங்கள் தான் பொதுக்குழு நடத்த போயிட்டீங்கல்ல, அந்த கும்பல் யாருன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அணியினர் கேட்குறாங்க. இது நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கட்சியை 2026 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, கட்சியை தூக்கி திமுக அடமானம் வச்சுட்டான்ற மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேச்சு பேசியிருந்தார். என்ன பேசியிருக்காங்கன்னா, இப்போ பாஜக உள்ளே வரக்கூடாது, நேஷ்னல் பார்ட்டி வரக்கூடாது. நேஷ்னல் பார்ட்டி இப்போ இந்த பாஜகவோட எண்ணமே 2026 எதிர்க்கட்சி, 2031 பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி. ஸோ அவங்க பிரதான ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்கன்னா அவ்வளோதான், சிக்கலாக போயிடும் எல்லாருக்குமே. ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா சுமூகமாக முடிஞ்சுன்னா ஒருவேளை அதிமுகவே திமுக இந்த மாதிரி தான் ஒரு நிலை தான் தொடர்ந்து தொடர ஆரம்பிக்கும். ஸோ மாறிச்சுன்னா பாஜக அதிமுகவுக்கு பதிலாக பாஜக வர பட்சத்தில் அதிமுகவுக்கும் பிரச்சனை தான்றாங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒடிசாவில், மகாராஷ்டிராவில், ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்சி அதாவது கூட்டணி வச்சுருப்பாங்கள்ல, இப்போ அதிமுக மாதிரியே கூட்டணி வச்சுருப்பாங்கள்ல, அந்த கட்சியெல்லாம் தூளாக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அதிமுகவும் அதே நிலை தான். ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, அதே மாதிரி டிடி தினகரன் அணி அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பாஜகன்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, சசிகலாவோட ரொம்ப தீவிரமான ஆதரவல் முன்னாடி கொறடாக வந்தவர் நரசிம்மன் சொல்கிறவர், அதே மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேலுமணி, ஒரு 6-7 முன்னாள் அமைச்சர்கள், அந்த போய் ஓபிஎஸ் சசிகலா இணைக்குன்னு சொன்னாங்கல்ல அவங்க, ஸோ ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு போன்ற நிறைய சீனியர்களோட பார்த்திங்கன்னா நீலாங்கரை பங்களாவில் பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும், எடப்பாடி பழனிசாமி இல்லாமலே நம்ம உருவாக்கிடலான்ற மாதிரி. ஸோ இந்த ஆலோசனை நடந்த அப்புறம்தான் ஒன்றிணைஞ்சு விடும் சொல்கிறக்காண்டி தான் பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு நடந்துருக்காதா ஓபிஎஸோட மகன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் பார்த்திங்கன்னா அண்ணா பிறந்த நாளைக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. 6 பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட பேசுனாங்க, சமாதானம் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 18 பேர் பேசுகிறாங்க, டிசம்பரில் ஒன்றிணைஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் பொருளை கழிச்சிட்டு தான் இருக்காங்க.
அதெல்லாம் நம்பாதீங்க மக்களே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. தொண்டர்கள் என் பக்கம், அதிமுக என் பக்கம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் பக்கம் இருக்கும்போது அந்த 18 பேர் பேசுகிறாங்க, 6 பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெளியே வர நியூஸை நீங்கள் உறுதிப்படுத்துகிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜை பேசியிருக்காரு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அதிர்ச்சி. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இணைக்க மாட்டேன்னு சொல்கிறது ரைட்டு. இணைக்க மாட்டேன்றது பார்த்திங்கன்னா அவர் தரப்பு உள்ளதாக சொல்லிட்டார். ஆனால் இந்த இணைக்க மாட்டேன்றதுக்கு பின்னாடியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓபிஎஸ் சசிகலா தான் திருப்பி கட்சி அவங்க கையில் போயிடும். ஸோ சீனியர்கள் எதனால் இணைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா கட்சி நலனுக்காண்டி. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அமைப்பு ரீதியாக மாத்திரைன்னு சொல்லிட்டு எல்லா சீனியரும் காலி பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது தன்னோட வாரிசை உள்ளே கொண்டு வர்றதுக்கு புது மாவட்ட செயலாளர்கள் உதயமாகும் போது தான் தன்னோட வாரிசை கொண்டு வரதுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அமைப்பு ரீதியாக பார்க்குறாரு. சசிகலா பார்த்திங்கன்னா அந்த கூவத்தூரில் நம்மளுக்கு தெரியும் ஒரு டீலிங் போட்டதா எல்லோரும் எம்எல்ஏன்ட்ட பார்த்திங்கன்னா பணம் வசூல் பண்ணிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த சிஎம் போஸ்டிங் கொடுத்த டெண்டர் முறையில் பார்த்திங்கன்னா அந்த முதலமைச்சர் தேர்வு பண்ணப்பட்டதாக அண்ணாமலையோட குறிப்பிட்டிருந்தார். இதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருக்காரு, நீங்கள் சொல்கிற மாதிரி சீனியருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் சசிகலா கொண்டு வந்தோன்னா சசிகலா என்ன சொல்லுவாங்க, வாங்கின பணம்லாம் திருப்பி தாங்க, என்கிட்ட வாங்கினீங்களா பணம், அந்த பணம் எல்லாம் திருப்பி தாங்க, எனக்கு ஆதரவாக செயல்பட்டீங்கன்ற மாதிரி கேட்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருக்காரு. ஸோ அவங்க கேட்பாங்க கேட்க மாட்டாங்க ரெண்டாவது பட்சம். ஆனால் இப்போ அவங்க பார்த்திங்கன்னா இந்த கூவத்தூரில் நடந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரு, இந்த பணம் விஷயமா யார் அதிகமாக தராங்களோ டெண்டர் முறையில் திருப்பியும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் அதிகம்ன்றாங்க. எதனால் சுட்டி பார்க்கணுன்னா திருப்பியும் பொதுக்குழு கூட்ட தயாராக இருக்காங்க. இப்போ வேலுமணியை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். உள்ளக்குள்ளே பயங்கர கூச்சல் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ கூட வேலுமணிக்கு ஆதரவாக அறிக்கையை கூட விட்டுருக்க மாட்டார். எதனால் விட்டாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரசு ஊழியர்கள் 11 பேர் சிக்கியிருக்காங்க. இந்த இன்ஜினியரு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு சொல்லிட்டு அவங்களாம் தாங்கவே மாட்டாங்க. அரசியல்வாதியை பார்த்திங்கன்னா ஊழல் வழக்கு சந்திக்கிறாங்கன்னா அவங்க தாங்குவாங்க. அவங்களுக்கு தெரியும் இதுதான் நடக்கும். ஸோ இந்த முறைப்படி தான் பார்த்திங்கன்னா விசாரணை நடக்கும்ன்றது தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தரப்பு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு யோசிக்கிறாங்க. வேலுமணி பரவாயில்லங்க, அந்த 11 பேர் மாட்டா நம்ம பேரை அடிப்படுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிச்சு தான் லேட்டாக 2 நாள் கழித்து வழக்கு பதிவு பண்ணி 2 நாள் கழித்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாருமே கண்டனம் தெரிவித்த அப்புறம் நம்ம சொல்லலைன்னா தப்பாக போயிடுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ வைத்தியலிங்கம் மாட்டார். வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர். வேலுமணி எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளர்னே வச்சுக்கலாம். இவங்க 2 பேர் மட்டும் எதுக்கு வழக்கு பதிவு பண்ணணும், இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ ஒன்றிணைந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறனால தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒன்றிணைந்த பேச்சுவார்த்தை யாருக்கு பிடிக்கல, ஒன்று பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காது. திமுகவுக்கு ஒன்றிணைச்சிருமோன்ற மாதிரி ஒரு பயம் வரலாம். அவரோட அதிமுக 2026 ஸ்ட்ராங்காகலாம் ஒரு பலம் வந்துடும். அப்போ அதிமுகவினர்லாம் ஒரு சைடு, எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு பிம்பம் இப்போ தொண்டர்கள் முன்னிலை ஏற்பட்டால எடப்பாடி பழனிசாமிக்கு இது மேலும் சிக்கலை தருன்றாங்க. சசிகலா பொதுக்குழு கூட்டுறதுக்கான தயார் நிலையில் இருக்கதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.